என்னம்மா இது கையில கருவேப்பிலை வர எங்க இருந்து பறிச்சிட்டு வர? பக்கத்து வீட்ல இருந்து கேட்டு பறிச்சிட்டு வந்தேன். ஆட்டையெல்லாம் போட்டு வரல. கருவேப்பிலைய வச்சு இன்னைக்கு சூப்பரான கருவேப்பிலை ஊறுகாய் பண்ண போறேன். ஊறுகாவா? ஆமா, வாங்க மேல போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளருது மட்டும் இல்லாம இதுல நிறைய இரும்பு சத்து இருக்கிறதால டெய்லி ஒரு ஸ்பூன் சூடான சாதத்துல கலந்து சாப்பிட்டீங்கன்னா கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாமே பறந்து போயிடும். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியையும் ஹாட் வாட்டர்ல ஊற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நைஸா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கழுவி வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதே கடாயில ஊற வச்ச புளியும் சேர்த்து தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சு தட்டி வச்சிருக்க 10 பல் பூண்டு, 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே அரைச்சு வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்து லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்க கடுகு வெந்தய பொடியை 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கடைசியா 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்ல வெல்லம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது.